ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா? ரோஹிணி மீது முத்துவுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதிலிருந்து தப்பிக்க வேணுங்கிறதுக்காக ரோஹிணி எல்லோரும் ஏன் என்னைய கார்னர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் நான் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ரோஹிணி. உடனே விஜயா, முழு பூசணிக்காயவே சோத்துல மறைச்சி எல்லார் காதுலையும் பூ சுத்தினவ நீ, அதனால் என்ன வேணும்னாலும் செய்யக்கூடியவ தான் அப்படின்னு விஜயா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது தான் விஜயா முதல் முறையாக சரியாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இதையும் கெடுத்துவிடும் விதமாக அண்ணாமலை குடும்பத்தில் இருப்பவர்கள் என்னதான் சண்டை போட்டாலும் இந்த அளவுக்கு யாரும் பண்ண மாட்டாங்கன்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. இதனால் வெளியில் இருந்து யாரோ தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி முத்துக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அண்ணாமலை. உடனே முத்து, அதையும் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக சுருதி ஹோட்டலுக்கு வேலை பார்ப்பதற்காக போயிருக்காங்க. அங்கே நேற்று சுருதியை கூப்பிட்டு, ஹோட்டலுக்கு நல்ல ரிவ்யூ கிடச்சிருக்கு, நான் இதற்காக தான் பாடுபட்டேன், என்னுடைய அப்பா என் மீது வைத்திருந்த நம்பிக்கையை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு நேற்று பெருமையாக அவரை பற்றி சுருதியிடம் சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே சுருதி, இதற்கெல்லாம் காரணம் ரவி தான் அப்படின்னு சொல்லியது 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆகிறது. உடனே ரவி சுருதியை திட்டிட்டு அனுப்பிவிடுறாங்க. சுருதி இங்கே வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்ட நிலையில் ரவி சுருதி சொல்வதை புரிஞ்சு கொள்ளாமல் நீத்தியுடன் மன்னிப்பு கேட்குறாங்க. அடுத்ததாக ரோஹிணி வித்யாவிடம் கேட்டுக்கொண்டபடி முருகன் 1,00,000 பணத்தை ரோஹிணியிடம் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை ரோஹிணி வாங்கிட்டு லோக்கல் ரவுடி சிட்டிகிட்ட கொடுத்து நகையை வாங்கிக்கிறாங்க. அந்த நகையை வாங்கிட்டு ரோஹிணி விஜயாவிடம் கொடுக்குறாங்க. ரோஹிணி வாங்கிட்டு வந்த நகை போலி நகைன்னு தெரியாமல் விஜயாவிடம் கொண்டுட்டு கொடுத்து ஐஸ் வைக்கிறாங்க. விஜயாவும் நகையை பார்த்த உடனே அதை வாங்கிட்டு சந்தோஷப்படுறாங்க. அதுவும் ரோஹிணி எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இந்த நகையை பார்த்ததும் உங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஐஸ் வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு சின்ன வயசு பொண்ணாகவே நீங்கள் மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சுட்ருக்காங்க. அடுத்ததாக கோவிலில் வேலை பார்க்கும் அம்மாவை பார்ப்பதற்காக மீனா போகிறாங்க. அப்படி போன இடத்துல மீனாவோட அம்மா சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, சீதா தினமும் வெளியில் இருந்து ரொம்ப நேரம் யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கா, சீதாவின் நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொல்லி மீனாவோட அம்மா மீனாட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சீதா காதல் விஷயம் மீனா மற்றும் மீனாவின் அம்மாவுக்கு தெரிய போகுது. ஏற்கனவே முத்துவுக்கும் அருணுக்கும் பிரச்சனை ஏற்பட்டதுனால இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க மாட்டேன்னு மீனாவின் அம்மா சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடைசியில் முத்து தான் அருணுக்கும் எனக்கும் தான் சண்டை, மற்றபடி அருண் நல்லவன் தான், நான் விசாரித்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சீதாவோட கல்யாணத்தை நடத்தி வைக்க போகிறாங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.